ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சோழன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக நிலா கிட்ட பேசுகிறாரு. நான் நினைக்கவே இல்லை நிலா, நீ இந்த மாதிரி என்னை புரிஞ்சிக்குவேன்னு. நீ வந்து என்கிட்ட 6 மாதம் டைம் கேட்டிருந்த, ஆனால் அதுக்குள்ளேயும் உங்கள் அப்பா கிட்ட வந்து நம்ம விஷயத்தை பற்றி பேசி நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது சொன்னது எனக்கு வந்து நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நிலாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரூம்குள்ளே போயிடுவாங்க. இங்கே சோழன் வந்து ஐயோ நிலா நிலா அப்படின்ட்டே சொல்லுவார். அந்த நேரத்தில் பல்லவன் வருவார். பல்லவனை கட்டி பிடிச்சிக்கின்னு முத்தம் கொடுப்பாருன்னே என்ன நீ, ஐயோ நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் சேரன் வருவார். அப்புறம் பாண்டி எல்லாருமே சேர்ந்து பேசிக்குவாங்க. நான் நினச்சி பார்த்தேன்டா இந்த மாதிரி ஒரு நாள் வரணும்னு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடான்னு எல்லாருமே அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க 4 அண்ணன் தம்பியும். இதை நிலா வந்து ரூம்லேருந்து அப்படியே எட்டி பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. இதை வந்து நடேசன் பார்ப்பார். நடேசன் பார்த்துட்டு அவரும் சந்தோஷமாக இருப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு நிலா வந்து ரூமில் போய் உட்காந்துக்கின்னு சந்தோஷப்படுத்துன்னு இருப்பாங்க. இங்கே அண்ணன் தம்பிங்க 4 பேரும் கட்டி பிடிச்சிங்கன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுத்துன்னு இருப்பாங்க. நிலா வந்து சோழன்கிட்ட பேசுந்து, அதெல்லாம் அவங்க அப்பாட்ட பேசுந்து இதெல்லாம் நினச்சி அவங்க வந்து யோசனை பண்ணினே அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிலா வீட்டிலேருந்து கோபமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கதவு திறந்துட்டு அவங்க அப்பா உட்காருவார். அவங்க அம்மா போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வந்து அவங்க அப்பா கொடுப்பாங்க. நீங்கள் எப்படிங்க நீங்கள் ஒத்துக்குனீங்க? நீங்கள் வந்து சொல்லியிருக்கணுங்க, ஏதாவது ஐடியா பண்ணியிருக்கணுங்க. நீ ஏன் தேனு அவள் வந்து அவ்வளோ உறுதியாக சொல்கிறா நான் இங்கே இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னு. அவகிட்ட நான் என்ன பேச முடியும்? நம்மளை பார்த்து பயப்படுறா தேனாவோ, நம்மக்கிட்ட வரத்துக்கே பயமாக இருக்குதுன்றா. அப்படியே பட்டவில் நீ என்ன பண்ண முடியும்? ஏங்க நீங்கள் விட்டு கொடுத்துருக்கூடாதுங்க, நீங்கள் பேசியிருக்கணும், ஏதாவது பண்ணி. ஏன் தேனு நீ அங்கே தானே இருந்த, ஏன் உன் பொண்ணு கை பிடிச்சி நீ கூட்டின்னு வந்துருக்கு தானே? அவள் வரமாட்டா தேனு, அவள் வரமாட்டா, நம்மளை பார்த்தா அவளுக்கு பயமாக இருக்குதான் அப்படின்னு அவங்க அப்பா பேசின்னு இருப்பார். அதுக்கப்புறமா பேசிட்டோன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், ஒன்றும் பண்ண முடியாது தேனு, நல்லபடியாக அவங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு எப்படியோ ஒன்று போட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அவங்க அம்மா வந்து இல்லைங்க, ஏதாவது செய்யணுங்க, ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க அப்பா யோசிப்பார், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே என்னென்ன வேலை பண்ணுவாங்களோ தெரியல, இல்லை சைலண்ட்டாக கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே ஐயனார் வீட்டை காமிக்கிறாங்க. ஐயனார் வீட்டில் வந்து பல்லவன் உட்காந்து நான் யோசனை பண்ணிருப்பான். அப்போது நிலா வருவாங்க. ஏய் பல்லவா, என்ன படிக்காமல் என்ன யோசனை பண்ணுகிறேன்? இல்லை நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட வந்து அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அண்ணி. எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா இனிமேல் நீங்கள் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல, இங்கேயே இருந்துருவீங்களா நீ? இனிமேல் நீங்கள் வீட்டை விட்டு போயிடுவீங்க அப்படின்ற பயமே இருக்காத நீ எனக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நிலா ஆமாண்டா சரிடா சந்தோஷமாக இரு, சரி படிடா. இல்லை நீ படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் பேசுனதை வந்து சோழன் வந்து எட்டி பார்த்துப்பார். ஆனால் அவருக்கு கேட்காது, எட்டி பார்த்துப்பார். ஐயோ இவனா நந்தி மாதிரி உட்காந்துக்கிறானே, நம்ம ஆள் கூட உட்காந்து பேசினுக்கிறானே, நம்ம பேசலான்னா இவன் உட்காந்து பேசினுக்கிறானே அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், மெதுவாக வருவார். வந்துட்டு பல்லவா உன் ஃபோன் என்னடா ரூமில் அடிச்சுன்னு இருக்குது அப்படின்னா உடனே எழுந்திரிப்போடனே நிலா வந்து அப்போ இது யார் ஃபோனு அப்படின்ட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஆமாம்ல என் ஃபோன் இங்கே தான் இருக்குது அப்படின்வாங்க. உடனே சோழன் வந்து ஐயோ ஐயோ வேறு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பண்ணுவாங்க, போயிட்டு நிலா பக்கத்தில் உட்காந்துட்டு அதை பற்றி யோசிப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிலா அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ண நிலா வந்து எடுத்து அலோன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பட்டு புடவை எடுக்கணும் இல்லைம்மா, அதனால் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரிங்கப்பா அப்படின்னு அது சொல்கிறது தான்மா நான் ஃபோன் பண்ணேன், சரி நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வச்சுருவார். யார் ஃபோன்றேன்னா இது மாதிரி எங்கள் அப்பா வந்து கல்யாண புடவை எடுக்கணும்ல துணி, அதுதான் போகலான்ட்டு சொன்னார் அப்படின்னா. ஏன் நான்லாம் எடுத்து தர மாட்டேனாம்மா அப்படின்னு. அவர்கிட்ட பணம் இருக்குது எடுத்து தரேன்றாரு, எடுத்து தரட்டும் அப்படின்னு சைலண்ட் ஆகிடுவார் சேரை. சொல்லிட்டு நிலா வந்து எழுந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சோழனும் பல்லவனும் பேசிக்குவாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா, இவ்வளோ சீக்கிரம் இது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைடா, ஐயோ அப்படின்ட்டு பல்லவனை பிடிச்சி கட்டி பிடிப்பார். விடுண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிவிட்டு அப்படியே இங்கே காமிப்பாங்க. இங்கே வந்து நிலா வீட்டை காமிப்பாங்க. நிலா அவங்க அப்பா வந்து உட்காந்துப்பார் சோஃபாவில். அவங்க அம்மா வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்வாங்க.
அதை வரேம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா காலிங் பெல் சத்தம் கேட்கும். காலிங் பெல் அடிச்சோன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. அப்புறம் என்ன யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அப்பா போய் கதவு திறப்பார். கதவு திறந்து பார்த்தாக்கா சேரன். சேரனை பார்த்தோன்னா, வாப்பா உள்ளே வா, உட்காரு, தேனு இங்கே பாரு சேரன் வந்திருக்காரு. வாப்பா உட்காருப்பா அப்படின்வாங்க. அப்போ சேரன் வந்து சொல்லுவார், நாங்கள் நிலாவை நல்லா பார்த்துக்குவோம், கல்யாணம் பண்ணி தைரியமாக கல்யாணம் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ராணி மாதிரி நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்வாங்க. அப்போ அவங்க அம்மா டக்குன்னு உடனே, எங்களுக்கு தம்பி நான் உண்மையை சொல்லட்டுமா, எங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைப்பா அப்படின்னோடனே சேரன் முகம் அப்படியே மாறிட்டு அப்படியே பார்ப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. கல்யாணம் நடக்குமா நடக்காதா நீங்கள் சொல்லுங்கள்.